ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிராணியை குர்பானி கொடுத்துவிட்டு, இது எனது உம்மத்தில் யாரெல்லாம் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர்களுக்காக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த செய்தியை வைத்து, இது மற்றவர்களுக்கும், அதாவது இறந்தவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், அறுத்து பலியிடலாம் அப்படி என்பதற்கான ஒரு செய்தி தான் அப்படின்னு ஆதாரமாக வைக்கிறார்கள் என்று கேட்கிறார் ஒரு சகோதரர். இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுஹியா கொடுக்காதவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுஹியா கொடுத்ததாக என்ன செய்கிறது, வருகிறது. எனவே இந்த செய்தியை வைத்து நம்ம என்ன குறைந்தது நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், யாருக்கு தன் உதுஹியா கொடுக்க வேண்டிய கடமை இவருடைய பொறுப்பிலே இருக்கிறதோ அவர் யாரெல்லாம் கொடுக்கவில்லையோ அவர்களுக்காக கொடுக்கலாம் அப்படின்பதை தான் இந்த செய்தி சொல்லுது. உதாரணமாக நான் உதுஹியா கொடுக்கணும், அப்போ என் குடும்பத்துக்கு சார்பாகத்தான் நான் என்ன செய்கிறேன், நான் உதுஹியா கொடுக்குறேன். எனக்கு பொறுப்பில்லை, அடுத்த வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் என்ன செய்யணும், உதுஹியா கொடுக்கணும் என்ற எந்த பொறுப்பும் எனக்கு இல்லை. அதே நேரத்தில் எனக்கு இறந்தவருக்கு உதுஹியா கொடுக்கணும் என்ற கடமையும் எனக்கு இல்லை. எனக்கு யாருக்கு உதுஹியா கொடுக்கணும் என்ற கடமை இருக்கிறதோ அவர்களுக்காக நான் உதுஹியா கொடுக்கலாம் என்பதை தவிர இதில் வேறு எந்தமான மேலதிகமான செய்தி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்கு பொறுப்பானவர்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் உதுஹியா கொடுக்கவில்லை அவர்களுக்காக ரசூலுல்லாஹ் உதுஹியா கொடுக்கிறார்கள் வருது. அதுவும் கடமையாக கொடுக்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி அதனை செய்தார்கள் அப்படின்னு வருகிறது. எனவே முதல் செய்தி, எனக்கு கீழுள்ள எனக்கு யார் பொறுப்போ அவர்களுக்காக நான் என்ன செய்யலாம், உதுஹியா கொடுக்கலாம் என்ற செய்தியை தவிர வேறு எதுவுமே இதில் எடுக்க முடியாது. அந்த அடிப்படையில் எடுத்தோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்கிறோம், எங்களுக்கு உதுஹியா கொடுக்க முடியாத எங்களுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு தான் நாங்கள் பொறுப்பானின்றி நாங்கள் என்ன செய்கிறோம், உதுஹியா கொடுக்குறோம். எனவே அதை தவிர மேலதிகமான எந்த புதிய சட்டமும் இதில் இல்லை. இரண்டாவது என்ன புரிஞ்சுக்கொண்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உம்மத்துக்கும் பொறுப்பானவர்கள். எனவே ரசூலாங்க விரும்பி அதை என்ன செய்கிறார்கள் என்பதை இரண்டாவது புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, இறந்தவர்களுக்கு கொடுத்தார்கள், அதில் எந்த செய்தியுமே இல்லை. அதில் உயிரோடு உள்ளவர்களுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. நான்காவது ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுஹியாவை செய்தார்கள், அது உதுஹியாவோட முடிச்சிடணும். உதுஹியா அல்லாத விஷயங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு இது ஒரு இபாதத். அந்த இபாதத்தை இன்னொன்று விஷயத்துக்கு நம்ம ஆதாரமாக சொல்கிறதா இருந்தால் அதுக்கு தனியான ஆதாரம் என்னது தேவை. எனவே இந்த எல்லா அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கும் அவர்களுடைய வாதத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை.